எவ்வளவு பெரிய விஷயம் இந்த நீர்மோர் அப்படின்னா, இந்த மோர் எப்படி எடுக்கப்படுது, இந்த தயிர்ல இருந்து வெண்ணெய் பிரித்தெடுக்கப்படுது. வெண்ணெய் இல்ல அதுல. சோ கொழுப்பு சத்து நீக்கப்பட்டது. மீதி இருக்கக்கூடிய கால்சியம் சத்துக்களும் நீர் சத்துக்களும் பால்ல இருந்த அந்த புரத சத்துக்களும் அப்படியே ரீடைன் ஆயிடுது மோரை நம்ம எப்படி பருகிறோம்னா, மோர்ல இஞ்சி சேர்த்துறோம், கருவேப்பிலை சேர்த்துறோம், சீரகம் சேர்த்துறோம், கொத்தமல்லி சேர்த்துறோம், புதினா சேர்த்துறோம், கூடவே உப்பு சேர்த்துறோம். சோ இந்த விஷயங்கள் எல்லாம் சேர்த்து நம்ம நீர் மோரா ஆக்கி சாப்பிடுறோம். சோ இதுல நல்ல புரத சத்தும் கிடைக்குது, கால்சியம் சத்து எலும்புகளுக்கு நல்லது, பிளஸ் உப்பு சத்தும் சேர்றதுனால கண்டிப்பா வேர்வை மூலமா நம்ம உடம்புல இருந்து வெளியாகிற நீருக்கு ஒரு நல்ல மாற்று அப்படின்னு சொன்னோம்னா அது கண்டிப்பா மோர் தான். மோர்ல இருக்கக்கூடிய அந்த நல்ல பாக்டீரியாக்கள் நம்மளோட ஜீரணத்துக்கு ஹெல்ப் பண்ணுது. இஞ்சி முதற்கொண்டு இஞ்சி சீரகமே நம்மளோட செரிமானத்துக்கு டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. காலை நேரத்துல இதை குடிச்சிட்டு போறது அப்படிங்கிறது நம்மளோட பசியை கட்டுப்படுத்துது. இதன் மூலமா நம்மளுக்கு எடை குறைப்பு ட்ரை பண்றவங்க குடிக்கக்கூடிய ஒரு நல்ல பானமா இந்த மோர் இருக்குது. கண்டிப்பா நம்ம உடம்புக்கு இந்த வெயில் காலத்துல ரொம்ப ரொம்ப நல்லது.